அந்த இஷ்யூ உங்களுக்கு தெரியும். அந்த ட்வீட் போட்டது, இவரு அதுக்கு ஒரு ஆன்சர் சொன்னது, அந்த சின்மயி மேம் அந்த ட்வீட்ட எடுக்காம போனது. அந்த பிரச்சனையினால தான் இந்த இத மாத்தியிருக்காங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பதில் தான் இது. லாஸ்ட் இயர் வந்து நான் ஒரு ஒரு பெரிய படத்துல ஒரு சாங் பாடி அது ஃபைனல் சொல்லி எல்லாம் வாங்கி முடிஞ்சிருச்சு. ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் மாத்திட்டாங்க. ஸோ இது வந்து சினிமால நடக்கும். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசி நெல் மணிலையும் யாரு சாப்பிடணும்னு எழுதியிருக்கு. இப்போ நீங்க இங்க பக்கத்துலேயே சாப்பாடு இருந்தா கூட அது நீங்க சாப்பிடணும்னு எழுதியிருந்தா தான் உங்களால சாப்பிட முடியும். அந்த மாதிரி அந்த பாட்டு வந்து யார் பாடணும்னு எழுதியிருக்கு அதை நம்ம சொல்ல முடியாது. இத விமர்சனம் யாராவது பண்ணியிருக்காங்களா? நீங்க போய் இல்ல அவங்க பாடுனது அவங்க குரலே போட்டும். ஏன் நீங்க போய் பாடுறீங்க? அப்படியெல்லாம் யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா? ஒர்க்குங்க அவ்வளோதான். கூப்பிட்டா நம்ம போய் பாட வேண்டியதான். நம்மளோட வேலை வந்து பாடுறது அவ்வளோதான். காதலம் யாரி வரும் யானுமே யாரே வரும் மணலும் மாமழையாய் கலந்தோம் கணாளனே. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நிறைய பாடல்கள் நம்ம கேட்டிருப்போம். ஓ, இவங்களா இந்த பாட்டை பாடினது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் வரும். அப்பேற்பட்ட சிங்கர் பத்மலதா. அவங்கள பார்த்து தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமா இப்போ ஒரு விஷயம் வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் கேட்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்க பாடல் நாங்க கேட்டிருப்போம். இந்த பாடல் இவங்க பாடுனதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியம் இருக்கும். நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப கம்பீரமான வாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்ப கரண்ட்லி நான் என்ன கேட்க வந்திருக்கேன்னா, திரௌபதி படம். திரௌபதி படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே, ஐ மீன் படம் வரப்போகுது அப்படின்னு சொன்னதுலேருந்தே ஒவ்வொரு பிரச்சனைகள். இதில் பார்த்தா அந்த சின்மயி மேம் ஒரு ட்வீட் போட்டாங்க. அந்த ட்வீட்னால ஒரு விஷயம் பூம் ஆகி மோகன்ஜி அவர்களும் நிறைய மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு, இப்ப அதுல வந்து தகவல் என்னன்னா, அந்த படத்துல வந்து அவங்க பாடியிருந்தாங்க. அந்த வாய்ஸ எடுத்துட்டு உங்க வாய்ஸ் தான் இப்போ இது பண்ணியிருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் 4 லாங்குவேஜ்ல 4 நினைக்கிறேன். லாங்குவேஜ்ல பாடி. ஸோ உங்களோட பாடல் தான் போட்டிருக்காங்க. உங்களோட வாய்ஸ் தான் அதுல வருது ஆமா அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆமா. ஸோ இந்த பாடல சின்மயி பாடுனாங்க. அத எடுத்துட்டு யாரு இப்ப பாடியிருக்கா, யாரோட வாய்ஸ்ன்னு யாருக்குமே தெரியல. ஸோ அதனால தான் நாங்க உங்கள தேடி வந்திருக்கோம். என்ன நடந்தது? எதற்காக மாத்துனாங்க? இல்ல அது நான் சொல்லி எல்லாருக்கும் தெரியணும்னு இல்ல ஆக்சுவலா. அண்ட் நான் அத பத்தி எதுவும் கமெண்ட் பண்ணவும் விருப்பப்படல. ஸோ எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆக்சுவலா ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடால வந்து நான் பாடியிருந்தேன் முதல்ல. இந்த பாட்டு ஃபைனலா நான் தான் ஃபர்ஸ்ட் பாடியிருந்தேன். நீங்க தான் பாடுனீங்களா? ஆமா, இந்த ஆமா. பாட்ட பாடுனது நீங்க தான். இல்ல ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடா. தமிழ் கிடையாது. அதுல பாடியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து அகைன் மோகன்ஜி சாரும், ஜிப்ரானும் வந்து என்ன கூப்பிட்டாங்க. ஸோ நான் வந்து பாடி குடுத்தேன். ஜிப்ரானுக்கு நெறைய பாடல்கள் பாடியிருக்கேன். ஸோ அவங்க கூப்பிட்டாங்க. அது ஒர்க் அவ்வளோதான் நான் பாடி குடுத்தேன். ஸோ இத பத்தி நான் எதுவும் கமெண்ட் பண்றதுக்கு இல்ல. இப்ப சடனா உங்களோட வாய்ஸ் வந்துட்டு தமிழ்லயும் வந்துடுது. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலா நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹேப்பி. வெரி, வெரி ஹேப்பி. ஐ அம் கிரேட்ஃபுல் அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஜிப்ரான் அண்ட் மோகன்ஜி. அண்ட் முக்கியமா அது மட்டும் இல்ல, கேட்டு என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய வாய்ஸ பத்தி, டோனல் குவாலிட்டி பத்தி, பாடுனத பத்தி வந்து ரொம்ப பாராட்டி வந்து சொல்றாங்க. ஸோ லஹரி மியூசிக்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டிருக்கு. ஆடியோல தியேட்ரிக்கல் ஃபர்ஸ்ட்டு என்ன கூப்பிட்டபோது தியேட்ரிக்கல் வெர்ஷன்ல உங்க வாய்ஸ் வரும். அந்த மாரி தான் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஆடியோலயும், லஹரி மியூசிக்லயும் என்னோட வாய்ஸ். ஸோ ஆடியோலயும் வருது, தியேட்டர்லயும் வருது. என்னோட வாய்ஸ் தான் வருது. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடா. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே என்னோட நன்றி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தேங்க் யூ. இந்த பாட்டு வந்து நீங்க அதர் லாங்குவேஜஸ்ல அந்த 3 லாங்குவேஜஸ்ல பாடுறதுக்கு முன்னாடி தமிழ்ல உங்கள பாட சொல்லி ஏதாவது கேட்டாங்களா? இல்ல நீங்க இல்ல. பாடி குடுத்தீங்களா? இல்ல. ம். என்ன ஃபர்ஸ்ட்டு ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடா மட்டும் தான் பாட கூப்ட்டாங்க. ஸோ, நான் எப்பவுமே வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி, எனக்கு வந்து வரிகள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து தமிழ் அப்டின்னா வந்து நம்மளோட லாங்குவேஜ் அப்டிங்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியா வந்து புலப்பட்டுடும். பட் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா அப்டிங்கிறபோது, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹிந்தி அப்படிங்கிறபோது அதோடைய டிக்ஷன் ஒண்ணு இருக்கு. அதோடைய ஸ்லாங் ஒண்ணு இருக்கு. அண்ட் அவங்களுடைய சிங்கிங் ஸ்டைல் அண்ட் ஃபீல் ரொம்ப, அதாவது தமிழ் அளவுக்கு அழுத்தி வந்து பாட முடியாது. ஹிந்தி வந்து. ஸோ அதே மாரி கன்னடா. கன்னடால வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருந்தது. கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் வந்து பாடினேன். கன்னடால பாடினேன். தெலுங்குல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ அந்த லாங்குவேஜோடைய அந்த நேட்டிவிட்டி அண்ட் கரெக்ட்டான அந்த மைக் பொசிஷனிங், அப்புறம் அந்த ஒரு ஒரு வரிகள், ஒரு ஒரு வார்த்தைக்கு உண்டான பாவம்,
அதுக்கப்புறம் வந்து அந்த மெலடியில இருக்கிற அந்த சோல், வோக்கல் டைனமிக்ஸ், பிரெத் கண்ட்ரோல். ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் டு கம் டுகெதர் அண்ட் டு கிரியேட் தட் ரெசனேட்டிங் அண்ட் மேஜிக்கல் எஃபெக்ட். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் எல்லாம் எழுதி நல்ல ஐ வாண்டட் டு கெட் வெரி மச் ஃப்ளூயண்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் வித் த லிரிக்ஸ். அதுக்கப்புறம் அதை வந்து பாடினேன். அப்புறம் தமிழ்ல வந்து எனக்கு கூப்பிடும்போது அஃப்கோர்ஸ் தமிழ்ல ஆல்ரெடி அந்த யார் பாட்டை யார் கூப்பிட்டா ஃபர்ஸ்ட்? ஜிப்ரான் தான் கூப்பிட்டாங்க, ஸ்டுடியோல இருந்து தான் கூப்பிட்டாங்க. ஓகே. ஸோ மோகன்ஜி சார் சொல்லி தான் அவங்க 2 பேரும் தே ஹேவ் டிசைடட் தட் என்ன பாட வைக்கலாம்னு சொல்லி அவங்க தான் வந்து கூப்பிட்டாங்க. ஸோ செல்வமீராவுடைய வரிகள், ஸோ கண்டிப்பாக நான் வந்து சொல்லணும், ஒரு நல்ல பியூர் தமிழில் வந்து அழகான வரிகள் வந்து எழுதியிருந்தாரு. ஸோ வந்து நிறைய எஃபர்ட் போட்டு தான் நான் வந்து பாடினேன். தனியாக லைன் பஞ்ச் பண்ணிலாம் நான் வந்து பாடலை, ஃபுல் டேக்காக தான் பாடினேன். ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ நல்ல ஒரு ரிசப்ஷன், வரவேற்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஓகே. இப்ப திரௌபதி படம் அப்படின்னு சொல்லும்போதே வந்துட்டு அந்த இஷ்யூ உங்களுக்கு தெரியும். அந்த ட்வீட் போட்டது, இவரு அதுக்கு ஒரு ஆன்சர் சொன்னது, அந்த சின்மயி மேம் அந்த ட்வீட்ட எடுக்காம போனது. ஸோ ஒரு பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனையினால தான் இந்த இத மாத்திருக்காங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பதில் தான். இதுல நான் என்ன பதில் சொல்றது? யா. ஸோ இல்ல ஆமா, உங்கள கூப்பிட்டு ஏதாவது ஆமா. பேசுனாங்களா இல்ல, இதுல? இல்ல. ஒண்ணும் இல்ல. இந்த மாரி என்ன கூப்பிட்டாங்க. தமிழ்ல இந்த மாரி பாடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் பாடிட்டேன். பாடிட்டீங்க. யா. மேம் அப்போ இல்ல உங்களுக்கு ஏதாவது மனசுல இல்ல அவங்க பாடுன பாடல் நம்ம திருப்பி பாட போறோமே. இல்ல அப்படி ஏதாவது சினிமால என்னதான் இல்ல இருந்தாலும் அந்த மாரி கிடையாது. நீங்க ஒரு அவுட் சைடரா பார்க்கறதுனால உங்களுக்கு நோ அஃபென்சஸ், ஐ அம் நாட் அஃபெண்டிங் யூ. பட் வெளிய இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சினிமா அந்த மாரி ஒரு இருக்கும் ஆமா. இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு சாங் வந்து நான் ஃபைனலா பாடியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ரிலீஸ் ஆறதுக்கு முந்தின நாள் கூட மாத்துவாங்க. ஓ! அந்த மாரி கூட அந்த நடக்கும். மாரிலாம் எல்லாருக்குமே பெரிய நடக்கும். சிங்கர்ஸ் கூட நடக்கும். ஈஸிலி நடக்கும். எனக்கு அந்த மாரிலாம் நடந்திருக்கு. ஓ! அதே மாரி வேற ஒரு சிங்கர் பாடி அது ஃபைனலே ஆயிருக்கும். ஜஸ்ட் முந்தின நாள் நான் போய் பாடுன சாங் எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து சினிமால யூசுவலா நடக்கிற ஒரு விஷயம் தான். நீங்க வெளியேந்து பார்க்கறதுனால உங்களுக்கு தெரியல. நாங்க ட்ராக்கா பாடுனாலும், ஃபைனலா பாடுனாலும் அது வர வரைக்கும் நாங்க சொல்ல முடியவே முடியாது. எதனால வேணா அது மாறலாம். ஸோ இதுல நான் கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கும் இப்படிலாம் நடந்திருக்கு. இப்ப நான் வந்து ஒரு லாஸ்ட் இயர் வந்து நான் ஒரு ஒரு பெரிய படத்துல ஒரு சாங் பாடி அது ஃபைனல் சொல்லி எல்லாம் வாங்கி முடிஞ்சிருச்சு. ரிலீஸ் ஆறதுக்கு முந்தின நாள் மாத்திட்டாங்க. அதே மாரி வேற ஒரு சிங்கர் பாடுன ஒரு சாங் ஃபைனல் ஆனது. அத என்ன வந்து ரிலீஸ் ஆறதுக்கு முந்தின நாள் தான் நான் போய் ரீப்ளேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து சினிமால நடக்கும். சோ இந்த மாதிரியான எல்லாருக்கும் விஷயங்கள் நடக்கும். நடக்கும். இந்த மாரி விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கும். அது நம்ம சொல்லவே முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியும்னா, மேக்ஸிமம் இந்த பாட்ட எவ்வளோ பெஸ்ட்டா என்னால பாட முடியும் அப்படிங்கிறத நான் வந்து குடுக்க ட்ரை பண்ணணும். எவ்ரி டைம் என்ன கூப்பிட்டாங்க அப்படிங்கிறபோது, இத எவ்வளோ நல்லா என்னால பாட முடியுங்கிறத நான் குடுக்கணும். அவங்க எடுக்கிறவங்களுக்கு வந்து தே டோன்ட் ஹேவ் த டைம் அண்ட் பேஷன்ஸ். லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். அவங்களுக்கு ஓகே இவங்க ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னாலே அங்க ஜெயிச்சுட்டோம். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் வேற ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வரும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து நம்ம சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாது. யாரா இருந்தாலுமே சொல்லுங்க. எல்லாருக்கும் இந்த நடக்கும். மாதிரி ஏதாவது பாடல் பாடி, ஓ! ம். அது வெளிய வரும்போது வேற சிங்கர் வாய்ஸ்ல அதெல்லாம் வெளிய வந்து நடந்திருக்கு. ஷாக் நடந்திருக்கு. ஆயிருக்கீங்களா? நான் ஷாக் எல்லாம் ஆறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சினிமா அப்படிதான். ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் வராது. இந்த மாதிரி அதெல்லாம் இல்ல. ஆள் சொல்லுவாங்க. மாத்திருக்கோம். சம்டைம்ஸ் வந்து எனக்கு இப்ப வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி நாங்க வந்து மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீங்க தேங்க் யூ சார்ன்னு சொல்லிடுவேன். காசு குடுப்பாங்க. நம்ம டியூட்டிய தான் நம்ம வந்து செய்ய முடியும். இதுல வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. லைக் ஓமர் கய்யம் வந்து சொல்லியிருக்கா இல்லையா? "கானே கானே பே லிக்கா ஹை, கானே வாலா கौन है? தானே தானே பே லிக்கா ஹை, தானே வாலா कौन है?" நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு அரிசி, நெல் மணிலயும் யாரு சாப்பிடணும்னு எழுதியிருக்கு. இப்ப நீங்க இங்க பக்கத்திலேயே சாப்பாடு இருந்தா கூட, அது நீங்க சாப்பிடணும்னு எழுதியிருந்தா தான் உங்களால சாப்பிட முடியும். அந்த மாரி அந்த பாட்டு வந்து யாரு பாடணும்னு எழுதியிருக்கு. அத நம்ம சொல்ல முடியாது. பட் வி ஷுட் பி வெரி பெர்சிஸ்டென்ட் அண்ட் வெரி பேஷனேட் அண்ட் பெர்ஃபெக்ஷன் இன் ஆர் வொர்க். அவ்வளதான். அதுக்கப்புறம் அது வருது வரலங்கிறது நம்ம கையில கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா இல்ல. சோ இதனால வந்து சிங்கர்ஸ்குள்ள எந்த பிரச்சனை அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே ஒண்ணுமே இல்ல. வராது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஈச் பெர்சன் ஹேஸ் அ யூனிக் டேலண்ட் அண்ட் கண்டிப்பா. இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஸ்பெஷாலிட்டி. யூ ஆர் டிஃபரெண்ட் இன் யுவர் ஓன் வே. ஐ அம் டிஃபரெண்ட் இன் மை ஓன் வே. ஐ கேனாட் பி லைக் யூ. யூ கேனாட் பி லைக் மீ. ஸோ அதுல அந்த மாரி வி ஹேவ் சம்திங் டு லேர்ன் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ அந்த மாரியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. வி கீப் லிஸ்னிங் அண்ட் வி கீப் லேர்னிங் ஃப்ரம் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அந்த மாரியான விஷயம் கண்டிப்பா இல்ல. ஓகே மேம். இப்ப இந்த பாடல கேட்டதுக்கு அப்புறம் யாராவது வந்து சொன்னாங்களா? நல்லா பாடியிருக்கீங்க, சூப்பரா நெறைய பாடியிருக்கீங்க. பேர் சொன்னாங்க. நெறைய பேர் இன்ஃபாக்ட் நீங்க அங்க அந்த சாங்க்கு கீழ கமெண்ட்ஸ்லயே வந்து ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி அது ஆக்சுவலா. அது ஒண்ணே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா அதுதான். நம்ம டியூட்டி வந்து அதுதான்.
அது வந்து எது வரும்னு நான் சொன்னேனே, அது எது வரும்னு சொல்ல முடியாது. எப்ப வரும்னு சொல்ல முடியாது. இப்ப திரௌபதி படத்துல அந்த தமிழ்ல சின்மய் மேம் பாடின பாடலுக்கு பதிலாக இப்போது ஒலிக்கின்ற பாடல் வந்து அது உங்களோட பாடல் தான். நீங்க பாடுனது தான். அதுல இருந்து ஒரு 2 லைன் எங்களுக்காக பாடிடுங்க. காதலம் யாரிவரோ யானுமே யாரெவரோ மணலும் மாமழையாய் கலந்தோம் கணாளனே மணந்தோம் மணாளனே. சோ இதே பாடல் தான் வேற லாங்குவேஜ்லயும் ஆமா பாடிருக்கீங்க. ஆமா ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடா. ஓகே மேம். ஸோ இப்போ இந்த உங்களுக்கு ஃபோன் பண்ணி வாங்க, பாட வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது உங்களுக்கு என்ன என்ன தோணி போனீங்க? ஏன்னா வந்து இவங்க தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப திடீர்னு நம்மள கூப்பிடுறாங்க. சத்தியமா நான் எதிர்பார்க்கலங்க. நான் பொய் சொல்லல. நிஜமாவே நான் எதிர்பார்க்கல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க யாரு நெறைய சிங்கர்ஸ் அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா வந்து. ஸோ கண்டிப்பா என்ன கூப்பிடுவாங்கன்னு தான் எனக்கு நிஜமாவே தெரியாது. ஸோ நான் கூப்பிட்டபோது அவங்க ஆண்ட்ரியான்னு சொல்லி அவங்க ஜிப்ரானோட மேனேஜர். அவங்க சொல்லும்போது தமிழ்ல இந்த மாரி பாடணும். அவங்க டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் உங்கள தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓ! ஓகே, ஓகே. அப்படியா? தேங்க் யூ. பிகாஸ் ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட். சீரியஸ்லி ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட். ஓகே. சில நேரங்கள்ல வந்துட்டு ஒரு தயக்கம் இருக்கும்ல. நானா பாடணும்? நான் பாடணுமா? ம் இதுக்கு வேற ஆப்ஷன் இல்லையா? அப்படியெல்லாம் நெனச்சிருக்கீங்களா? இல்ல அப்படி நான் ஏன் நெனைக்கிறேன். நான் ஒரு 13 இயர்ஸாவே அங்க பாடிட்டு தான் இருக்கேன். ஓகே. ஸோ என்ன கூப்பிட்டாங்க, நான் பாடிட்டேன். அது வொர்க் அவ்வளோதான் அது. யாஹ்! ஸோ இத விமர்சனம் யாராவது பண்ணியிருக்காங்களா? இது போய் இல்ல அவங்க பாடுனது அவங்க குரல்லயே போட்டும். ஏன் நீங்க போய் பாடுறீங்க? அப்படியெல்லாம் யாராவது கேள்வி கேட்டுருக்காங்களா? இல்ல அப்படிலாம் இல்லங்க. வொர்க் இது. வெளிய இருந்து பார்க்குறவங்களுக்கு இது வேற இல்ல ஒரு சின்மய் மேமே அப்படி நினைக்க மாட்டாங்க. அது இல்ல வேற விஷயம். அப்படிலாம் இல்ல. இது வந்து வொர்க்குங்க அவ்வளோதான். கூப்பிட்டா நம்ம போய் பாட வேண்டியதுதான். நம்மளோட வேலை வந்து பாடுறது அவ்வளோதான். ஸோ இது வந்து சாதாரண ஒரு இதுதான் ஆக்சுவலா. எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. நெறைய சிங்கர்ஸோட லைஃப்ல நீங்க கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க. நெறைய வருஷம் ட்ராக்லாம் பாடியிருப்போம். அந்த ட்ராக்கு எது ஃபைனல் ஆகும், வருமா? நமக்கு வந்து ஆக்சுவலி தெரியாது. அண்ட் ஃபைனலாவே பாடியிருப்போம். அப்ப கூட அது சொல்லவே முடியாது ஆக்சுவலா. ரியாலிட்டி அதுதான். ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம் மேம். ஏன்னா நீங்க தான் அந்த திரௌபதி படத்துல இப்போ சின்மய் மேம் வாய்ஸ்க்கு பதிலா உங்களோட வாய்ஸ் தான் அந்த பாட்டுல வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஆக்சுவலா பிரஸ் மீட்ல வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு, என்ன வந்து லைவா பாட சொன்னாரு. ஸோ அங்கவே ஆமா. அப்புறம் வைஜி மகேந்திரா சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. ரொம்ப நல்லா பாடியிருக்காங்கன்னு. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு அந்த பாட்டுக்கு. தேங்க் யூ. உங்களோட பாடல் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இன்னும் நீங்க நெறைய பாடல்கள் பாடணும். அந்த பாடல்கள நாங்க கேட்கணும். ஸோ நெறைய ஹிட்ஸ் குடுத்துருக்கீங்க. அதுபோல இன்னும் நெறைய ஹிட்ஸ் குடுக்கணும். தொடர்ந்து பேசலாம். நன்றி.